இங்கே பாருங்கள், இந்த தேன்லாம் பாருங்கள் எப்படி கட்டியாக இருக்குது பாருங்கள். சரியா, கீழே வந்து கட்டியாக இருக்குது. இது வந்து நீம் ஹனி, வேப்பம் பூவுடைய தேன். இதில் வந்து அதாவது ஏன் கட்டியாகுதுன்னு சொன்னால் 2 விஷயம் இருக்குது இதில். ஒன்று வந்து இதில் வந்து மகரந்தம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று இருக்குது, இப்போ வந்து குளிர்காலமாக இருக்குது. இப்போ குளிர்காலத்தில் சீக்கிரம் கட்டியாகும். அதுதான் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் சீக்கிரம் கட்டியாகும். சரியா, பாருங்கள் கட்டியாக இருக்கா. இப்போ வேறு தேன் எடுக்கிறோம் பாருங்கள். இந்த தேன் பாருங்கள், இது வந்து அடுக்கு தேன்னு சொல்கிறது. அதாவது இது பாறையில் இருக்கும். இது பாருங்கள் ஃபுல்லாக கட்டியாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே கட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த தேனாவது கொஞ்சம் கீழே, அதாவது கொஞ்சமாவது லிக்விடாக இருந்தது. இது ஃபுல்லாக கட்டியாக இருக்குது. இதில் வந்து மகரந்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா, அது பாருங்கள் சர்க்கரை மாதிரியே தெரியுது பாருங்கள். சரியா, இப்போ இந்த இதில் வந்து மகரந்தம் அதிகமாக இருக்குது. இந்த வேறு தேன் எடுக்கிறோம் பாருங்கள். இந்த தேன் பாருங்கள், இது வந்து ட்ரம்ஸ்டிக் ஃப்ளவர் ஹனி, அதாவது முருங்கைப்பூவுடைய தேன் பாருங்கள். இதுலேயும் கட்டியாக இருக்குது கீழே. சரியா, அதான் இதில் மகரந்தம் அதிகமாக இருக்குது. மகரந்தம் சொன்னால் அந்த பூவில் முன்னாடி இருக்கும், மஞ்சளாக இருக்கும். அதுவும் வந்து தேனி எடுக்கும். சரியா, இது வந்து இந்த தேனில் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து குளிர் நேரமாகவும் இருக்குது. இப்போ வேறு தேன் எடுக்கிறோம் பாருங்கள். இந்த தேன் இருக்க கொம்பு தேன், மரக்கிளையில் இருக்கும். இது பாருங்கள், இது கீழே கட்டியாக இருக்குது. இப்போ இந்த கட்டியாக இருந்தால் நம்ம இந்த சக்கரைப்பாகுன்னு நினைக்கிறோம். சரியா, அதாவது இதெல்லாம் அது மகரந்தம். இது இப்போ சக்கரைப்பாகுன்னு நம்ம அனுமானம் தான் அது. ஆனால் சயின்டிஃபிக் முறையில் நம்ம டெஸ்ட் பண்ணணும். அது என்னமான்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது மட்டும்தான் உண்மையான டெஸ்ட்டு. நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம், நம்மக்கிட்ட நீங்கள் நம்பி வாங்கலாம். அதாவது நமக்கு கொடுக்குறவங்களும் அவங்க நம்பிக்கையானவங்க தான். ஒன்று நம்ம நேரடியாக போய் எடுப்போம், இல்லைன்னு சொன்னால் அவங்க எடுக்கிறத வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. என்ன, இந்த தேன் பாருங்கள், இது வந்து ப்ளூபெர்ரி ஹனி, அதாவது நாவல் தேன். இது பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், கீழே கட்டியாக இருக்குது. இப்போ வந்து ஜனவரி மாதம், இது டிசம்பர் ஜனவரியில் குளிர் அதிகமாக இருக்கும். சென்னையில் இப்போ இந்த வருஷம் 2024-25 குளிர் அதிகமாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கட்டியாக இருக்குது. சரியா, இப்போ இதை வந்து வெயிலில் வச்சா இன்ஷா அல்லாஹ் நார்மல் ஆகிடும். அதுவும் நான் வெயிலில் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மொட்டை மாடி இருந்ததுன்னு சொன்னால், அந்த மொட்டை மாடியில் இது இந்த ஷீட்டு மாதிரி இருந்ததுன்னா, அந்த ஷீட்டில் இப்படி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் வெயிலில் அந்த தேன் இருக்க அந்த ஹீட்டில் உங்களுக்கு வந்து அப்படியே அந்த உருகிடும். சரியா, லிக்விட் ஆகிடும். இல்லை இந்த மாதிரி ஷீட் இல்லைன்னு சொன்னால் மொட்டை மாடியில் வைங்க. ஒரு சில்வர் பிளேட் எடுத்துகிட்டு அந்த சில்வர் பிளேட் மேலே வைங்க. ஏன்னு சொன்னால் சில்வர் பிளேட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஹீட் ஆகும்ல, அதனால் அப்படி வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரத்தில், நல்லா வெயில் அடிக்கும்போது ஒரு 2-3 மணி நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுன்னு சொன்னால் லிக்விட் ஆகும். சரியா, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வெயிலில் வைக்க முடியலன்னு சொன்னால் சுடுதண்ணி, ஒரு பவுலில் சுடுதண்ணி வச்சு அந்த பவுலுக்குள்ளே இந்த பாட்டிலை வைக்கலாம். அது ரொம்ப சூடும் வைக்கக்கூடாது, ஒரு நார்மலான சூட்டில். சரியா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மலாக ஆகிடும். சரியா, நான் நார்மல் ஆகிட்ட பிறகு நான் காமிக்கிறேன். ஓகே.